வெல்கம் டு தமிழ் வைப் டிவி. இது வாழ்வின் வெளிச்சம். வணக்கம். இது உங்கள் தமிழ் வைப் அரசியல் விழிப்புணர்வு. உறவுகளே, புதிதாக ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கக்கூடிய தாவேகா தமிழக வெற்றி கழகம் அரசானது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் அந்த அமைச்சர்களுக்கு இருப்பது போல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார்கள் வழங்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் அதிலே முரணானவர்கள் எங்களிடம் இருக்கிறது, எங்களுக்கு வேண்டாம் என்று கூறினால் பரவாயில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பழைய ஆட்கள் வேண்டாம் என்று கூறுவது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆற அமர்ந்து உட்கார்ந்து யோசித்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது என்ன காரணம் என்றால், 234 பேருக்கு கார்கள் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. அதே சமயம் அவர்கள் அரசு வாகனத்தில் செல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும், எம்எல்ஏ வருகிறார், மினிஸ்டர் வருகிறார் என்று. ஆனால் இவர்களோ அதை வேண்டாம் என்று புறக்கணிப்பதற்கு காரணம், இவர்களுடைய சொந்த வாகனத்தில் சென்றால் பொதுமக்களுக்கு தெரியாது. இரண்டாவது, டேக்கா கொடுப்பதற்கு நல்ல சௌகரியமான ஒரு சூழல். இவர்களெல்லாம் முன்பு சென்று அந்த காரியங்களை அழகாக செய்திருந்தால் மக்கள் அவர்களை புறக்கணித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி நல்ல முயற்சி தான். காரணம் என்னவென்றால், அடுத்த முறை 200க்கு 200 தாவேகா வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர்கள் கார்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். இது ஒரு பெரிய பிரளயமாக சட்டமன்றத்தில் சென்றது. அதன் பிறகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், மதிப்பிற்குரிய முன்னாள் துணை முதல்வர் அவர்கள் சில கேள்விகளை பூச்சாண்டி காட்ட வேண்டாம், நாங்கள் பயப்பட மாட்டோம் என்றார்கள். பயந்தவர்கள் பாத்ரூமில் ஒளிந்ததும், பின்பு நீதிமன்ற பிடிவாரண்ட்டுக்கு தப்பி ஒருவர் எங்கோ, அதாவது நேபாளம் அருகில் சென்று இருந்ததும் இதெல்லாம் தெரியும். இருந்த போதிலும் இந்த கார்களை பெற்றால் நாங்கள் கார் கொடுத்தும் கூட நீங்கள் வேலை செய்யவில்லையே என்று கேட்டு விடுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் இதை பெறக்கூடாது என்ற ஒரு முடிவில் அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எனவே இதில் பெரிதாக ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி உறவுகளே. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இப்போ வர்ற 25ஆம் தேதி அன்னைக்கு இந்த டேராடெக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த டேராடெக் அப்படிங்கிற அமைப்பை பார்த்துட்டிங்கன்னா உறவுகளே, அப்பப்போ போராட்டங்கள் நடத்துவது, மக்களை வர சொல்வது, இதற்கு முன்பு வரை நடந்த ஒரு நிகழ்வை நான் கூறுகிறேன். அவர்கள் சென்ற ஆட்சி காலங்களில் இருந்த போதிலும், அந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்த போதிலும், அப்பொழுதும் அந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லா ஊர்களிலிருந்தும் வருவார்கள். அவர்களை அலக்கடித்து வர வைத்து எல்லா இடத்திலும் மறைத்து வைத்து விடுவார்கள் போலீஸ்காரர்கள். உணவின்றி, தண்ணீரின்றி எல்லாம் 2-3 மணி நேரம் வெயிலில் வாட வைத்த பின்பு எல்லாம் போலீஸ் வாகனங்களில் ஏற்றுவது, நடக்க முடியாமல் தவழும் மாற்றுத்திறனாளிகள், காது கேளாதோர், வாய் பேசாதோர் எல்லாம் சிரமப்பட்டு சென்னையை நோக்கி வருவார்கள். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அவர்கள் அமைச்சரிடம் பேசினோம், தோழர்களே தோழிகளே, நம்முடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறை போராட்டம் நடத்துவார்கள். அதன் பின்பு அது வழக்கம் போல அப்படியே தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. இந்த போராட்டமானது காலப்போக்கில் அப்படியே வழக்கம் போல மாறியது. ஆனால் இப்பொழுது கவன ஈர்ப்பு போராட்டம் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று கூறப்படுகிறது. நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்திருக்கலாம். அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் ஏன் இப்பொழுது வந்த அரசு புதிதாக அரசியலுக்கும் புதிதானவர்கள்,
ஆட்சி கட்டிலுக்கும் புதிதானவர்கள். ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தவர்கள். இப்பொழுது வந்து அவர்கள் விவசாயிகளுக்கு செய்யவில்லையா? கேட்டால் 233 எம்எல்ஏக்களுக்கும் நீங்கள் கார் கொடுத்தால் எங்களுக்கு ஏன் ஒன்றும் செய்யவில்லை என்றால் 234 பேர் பெரிதா அல்லது 14 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பெரிதா? ஒரு மாற்றுத்திறனாளிக்கு 6000 ரூபாய் ஓஏபி கேட்பது நியாயமான விஷயம்தான். ஆனால் அந்த நியாயமான விஷயத்தை நான் எப்படி எதிர்பார்க்கிறேன் என்றால், ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அவர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் செய்யாமல் போகமாட்டார். என்னை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 3 மாத காலம் அதற்கு டைம் கொடுக்கலாம். ஏன் இத்தனை காலம் ஆண்டவர்கள் எல்லாம் நம்மை என்ன தங்கத்தட்டில் வெள்ளித்தட்டில் வைத்து சீராட்டினார்கள்? ஒன்றும் கிடையாது. எனவே காத்திருப்பது தவறில்லை. அப்படி செய்யவில்லை என்றால் நம் நடவடிக்கை எடுப்பது குற்றமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தபடியாக இப்போ பார்த்திங்கன்னா வர 25ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக மாற்றுத்திறனாளிகளை ஒன்று சேர்த்தி போராட்டம் நடத்துறதுன்னு எல்லாம் முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு அரசுக்கிட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகள் சர்வே எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, சென்செக்ஸ் எல்லாத்தையும் முதலமைச்சருக்கு கீழே ஒரு டீம் உருவாக்கி அந்த டீம் வந்து மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அதே மாதிரி கரெக்டான ஊனமுற்றவங்க தான் இந்த பெனிஃபிட்டை பெற்றுட்ருக்குறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த மாற்றுத்திறனாளிகள் பேரை சொல்லி சங்கங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து திடீர்னு சர்வே பண்ணணும். திடீர்னு எல்லாமே வந்து கவர்மெண்ட் சர்வே பண்ணி இத்தனை நாளாக மாற்றுத்திறனாளிகளை வச்சு அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகள் எப்படி இந்த டேக்கா கொடுத்தாங்களோ அது மாதிரி இந்த சங்கங்களும் இருக்கலாம். ஏதோ ஒரு சில சங்கங்கள் நல்லதாக இருந்தாலும் கூட மற்ற சங்கங்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு வெளியே தெரியாமையே போயிடுச்சு. அதனால் இதை தயவு செஞ்சு முதலமைச்சரும் மற்றும் தமிழக அரசும் சேர்ந்து இதுக்கு ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை உறவுகளே, இப்போ நல்லா பார்த்துக்குங்க, இந்த துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். திருப்பூர் மாவட்டத்தில் 16 ஸ்கூட்டர் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் ஸ்கூட்டர் அந்த புக்கை மட்டும் கொடுத்தாங்க. அந்த புக்கை கொடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூட்டர் கொடுக்க மாட்டாங்க. கேட்க போனால் ஸ்கூட்டர் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இருக்குதோ இல்லையோ மறுபடியும் அந்த ஸ்கூட்டரு ஆணையர் அலுவலகத்திலேருந்து வந்து அவங்க வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் பணி இடம் மாற்றம் செஞ்சாங்க அதிகாரியை. ஒரு ஸ்கூட்ரு 1.5 லட்ச ரூபா போட்டாங்க கூட 16 ஸ்கூட்டருக்கு என்னாச்சு? இப்போ இந்த மாதிரி எத்தனை மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் ஊழல் நடந்திருக்கும்? இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் தான் நடந்துச்சு. ஓப்பனாக சொல்லப்போனால் பார்வையற்றவங்களுக்கு பஸ் பாஸுங்க, அதுலேயும் கூட ஒரு கேப் மாதிரி தரோம். எத்தனை இடையூறுகள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து பயணித்தோம். வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு தொழில் முன்னேற்றம் இல்லை. இந்த ஆக போட்டது வேணால் எனக்கு தெரியும், அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் ஆகங்கிறது அதிகமாகி போச்சு. எனவே இதெல்லாமே வந்து சீக்கிரமாக நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து.